ஃபீவர் டைமில் என்னென்ன ஃபுட் சாப்பிடணுன்ட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்குது. சில பேர் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஃப்ரூட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் வெறும் கஞ்சி மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க, சில பேர் ரசம் சாதம் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஃபீவர் டைமில் என்னென்ன ஃபுட் சாப்பிட்லாம், என்னென்ன ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே பார்க்கலாம். நான் ஸ்ருதி, டயட்டீஷியன், பீரல் ஹாஸ்பிட்டல்ஸ், சேலையூர். ஃபீவர் டைமில் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர். ஸோ வாட்டர் இன்டேக் வந்துட்டு ஃபீவர் டைமில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஃபீவர் டைமில் நம்மளுக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நடக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம அடிக்கடிக்கு ஹைட்ரேட் பண்ணாதான் அந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் எதுவுமே நடக்காமல் நம்மளோட ரிகவரி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் திங் வந்துட்டு ஃபீவர் டைமில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப பிட்டர்னஸாக இருக்கும். ஈவன் வாட்டர் குடித்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிட்டர் டேஸ்ட் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட அப்படைட் கம்மியாகிடும், நம்ம சாப்பிட்றதுமே வந்துட்டு ரொம்பவே கம்மி பண்ணிடுவோம். ஆனால் நம்ம ஃபீவர் டைமில் தாங்க நல்லா சாப்பிடணும். ஏன்னா நம்மளோட இம்யூனிட்டி லோவாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஃபீவர் வந்துட்டு வருது. அந்த டைமில் நம்ம எதுவுமே சாப்பிட்லன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிகவரி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிட்டர்னஸ் டேஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துருச்சுன்னா நான் சொல்கிற இந்த ஒரு சின்ன டிப்பை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலி நம்மளுக்கு ஆரஞ்சு வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிட்டர்னஸ் டேஸ்ட் அப்போது நீங்கள் ஒரு 2 பீசஸ் ஆஃப் ஆரஞ்சை வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட மீலை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட அந்த பிட்டர் டேஸ்ட்டை வந்துட்டு இந்த ஆரஞ்சு வந்துட்டு சப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படைட்டுமே வந்துட்டு கொஞ்சம் பெட்டர் ஆக்கி உங்களோட இன்டேக்குமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆரஞ்சு வந்துட்டு சிட்ரஸ் ஆச்சே, ஃபீவர் டைமில் சாப்பிட்லாமா, இன்னும் கொஞ்சம் ஃபீவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுமே அப்படின்ட்டு. பட் ஆனால் ஆரஞ்சில் வைட்டமின் சி அப்படின்ற ஒரு காம்போனன்ட் இருக்கிறதுனால நம்மளோட இம்யூனிட்டி வந்துட்டு நல்லாவே பில்ட் ஆகும். ஸோ ஃபீவர் டைமில் நம்மளுக்கு இம்யூனிட்டி பில்ட் ஆகிறது தாங்க இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆரஞ்ச் தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபீவர் டைமில் இன்னொரு மேஜர் காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் இன்டேக். ஃபீவர் வரும்போது நம்மளுக்கு அது கூடிய கோல்ட், காஃப் அந்த மாதிரி வந்துட்டு வர்றதுனால நம்மளோட ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்பூட்டம், சளி சொல்லுவோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு எக்ஸ்க்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீனை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரோட்டீனை வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஃபீவர் டைமில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான்வெஜ் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஃபீவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, லைட் ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு. பட் நான் அகெயின் சொன்ன மாதிரி ஃபீவர் டைமில் தான் நம்ம நல்லாவே சாப்பிடணும். ப்ரோட்டீன் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது சுண்டல், பன்னீர், சிக்கன், எக் அந்த மாதிரி ஒரு ஃபுட் காம்போனன்ட்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சுண்டலும் எடுத்துக்கலாம், பன்னீரும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி மீட்டும் தாராளமாகவே எடுத்துக்கலாம். ஸோ மீட் வந்துட்டு குக் பண்ணும்போது நம்ம நிறைய ஆயில் வந்துட்டு போடுவோம். ஆனால் ஃபீவர் டைமில் நம்ம நிறைய ஆயில் போட்டு குக் பண்ணக்கூடாது. நீங்கள் சூப்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டைஜஷனும் ஈஸியாக இருக்கும், அண்ட் ஃபீவர்லேருந்து ரிகவரியுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த ஒரு ஃபுட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே உங்கள் டயட்டில் எஸ்பெஷலி ஃபீவர் டைமில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்பீடி ரிகவரி வந்துட்டு ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம இப்போது ஃபீவர் டைமில் என்னென்ன சாப்பிட்லான்னு நம்ம வந்துட்டு பேசிட்டோம். பட் ஆனால் ஃபீவர் டைமில் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஆரஞ்சை சாப்பிட சொன்னேன்ட்டு நம்ம நிறையவும் சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன இந்த 2 பீசஸ் ஆஃப் ஆரஞ்சு வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, ஒன்று நம்மளோட இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று உங்களுக்கு அந்த பிட்டர்னஸ் ஆஃப் டேஸ்ட்டை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ஆரஞ்சே மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி நான்வெஜ் வந்துட்டு சாப்பிட சொன்னேன்ட்டு சிக்கன் 65ஓ இல்லைனா வந்துட்டு சிக்கன் கிரேவி வித் லாட் ஆஃப் ஆயில் போட்ட மாதிரியும் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த ஆயில் வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் சிக்காகவே ஆகிடுவோம் நம்ம. ஸோ அதனால் டூ மச் ஆஃப் ஆயிலுமே நம்ம எடுத்துக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று ப்ராசஸ் ஃபுட்ஸ், தட் இஸ் பேக்கெட் சிப்ஸாக இருக்கட்டும், கேக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கவே கூடாது. நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே, தட் இஸ் என்னென்ன ஃபுட் சாப்பிடணும், என்னென்ன ஃபுட் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு கரெக்டாக தெரிஞ்சு உங்களோட ஃபீவர் டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபீவர்லேருந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிகவரி வந்துட்டு வந்துடும். அதே மாதிரி நம்ம ஃபீவர் வராமல் தடுக்கிறதுக்குமே இந்த ஒரு ஸ்டெப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.